இனி ரூபாய் நோட்டுகள் செல்லாது. இந்திய ரிசர்வ் வங்கி அதிரடி அறிவிப்பு. பிளாஸ்டிக் நோட்டுகள் களமிறங்கின. ஒரு ஜானு வயிற்றுக்கும் 3 வேளை சோத்துக்கும் உலக உயிர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவர்கள் அன்றாட தேவைக்கு மூலதனம் தேவைப்படும் என்பதால் முட்டி மோதி சம்பாதிக்கிறாங்க. அப்படி சம்பாதிக்கும் பணம் விரைவில் கிழிந்துவிட்டால் அவர்கள் மனம் நொந்து விடாதா என்ன? அதற்காக பணம் கிழியாத இருக்க ஒரு புதிய முயற்சியை இந்திய ரிசர்வ் வங்கி கையில் எடுத்தது. அந்த புதிய முயற்சியின் பின்னணியை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். நம்முடைய பர்ஸில் உள்ள 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் இனி புது ஷேப்பில் மாறப்போகின்றன. ஆமாம், எளிதில் கிழிந்து போகும் இப்போதுள்ள காகித நோட்டுகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தாள்களால் ஆன ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்ய இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்திருக்கு. முதற்கட்டமாக இந்த புதிய நோட்டுகளை அச்சடிப்பதற்கான உலகளாவிய டெண்டர் அறிவிப்பையும் ரிசர்வ் வங்கி தற்போது வெளியிட்டிருக்கு. அதை பற்றி இங்கே சுருக்கமாக பார்க்கலாம். பொதுமக்கள் தினந்தோறும் காய்கறி கடை முதல் பஸ்ஸில் பயணம் வரை அதிகமாக பயன்படுத்துவது 10-20 ரூபாய் நோட்டுகளைத்தான். அதனால்தான் இந்த நோட்டுகள் மிக சீக்கிரமாகவே அழுக்காகி விடுகின்றன, சீக்கிரமாக கிழிந்து விடுகின்றன. இப்படி கிழிந்த நோட்டுகளுக்கு பதிலாக புதிய நோட்டுகளை அச்சடிக்க அரசுக்கு ஆண்டுதோறும் 4875 கோடி ரூபாய் வரை செலவாகிறதா. அது மட்டுமல்ல, காகித நோட்டுகளைப் போலவே கள்ள நோட்டுகளை தயாரிப்பதும் இப்போதெல்லாம் மார்க்கெட்டில் அதிகமாகிவிட்டது. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 2.3 லட்சம் கள்ள நோட்டுகள் பிடிபட்டிருக்கு. ஆனால் புதிதாக வரவிருக்கும் பிளாஸ்டிக் நோட்டுகளை அப்படி இல்லை. அவ்வளவு சீக்கிரம் எளிதில் யாராலும் போலியாக அச்சடிக்க முடியாது. தண்ணீரில் நனைந்தாலும் இது கிழியாது. காகித நோட்டை விட 6 மடங்கு அதிக காலம் உழைக்கும் என்பதால் அரசின் அச்சடிப்பு செலவும் மிச்சமாகும். அதனால தான் தற்போது டெண்டர் விடப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தில் பங்கேற்க விருப்பமுள்ள சர்வதேச நிறுவனங்கள் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஆகஸ்ட் 18ஆம் தேதி கடைசி நாளாக குறிக்கப்பட்டிருக்கு. 10 ரூபாய்களைத்தான் அதிகமாக எல்லோருமே பயன்படுத்தி டேமேஜ் ஆவதால் முதற்கட்டமாக இவைகளை பிளாஸ்டிக் நோட்டுகளாக மாற்றி சோதனை செய்ய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டிருக்கு. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நாணய தயாரிப்பு ரகசியங்களை கருத்தில் கொண்டு ரிசர்வ் வங்கி இந்த டெண்டரில் ஒரு முக்கிய நிபந்தனையை விதிச்சிருக்கு. இந்த பிளாஸ்டிக் நோட்டுகளை தயாரிக்கும் பணியில் சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் நிறுவனங்களோ அங்குள்ள மூலப்பொருட்களோ அல்லது அந்த நாடுகளைச் சேர்ந்த ஊழியர்களோ எந்த காரணத்தை கொண்டும் சம்பந்தப்படக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி தெளிவாக சொல்லியிருக்கிறதா. புதிய பிளாஸ்டிக் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்தாலும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. இப்போது உங்களிடம் இருக்கும் பழைய காகித 10-20 ரூபாய் நோட்டுகள் செல்லாதாகி விடாது. கடைகளில் பழைய காகித நோட்டுகளும் புதிய பிளாஸ்டிக் நோட்டுகளும் இணையாக செல்லும் என்று ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கு. இந்த 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளுக்கான சோதனை முயற்சி முழு வெற்றி பெற்ற பிறகு நாட்டின் மற்ற மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளையும் பாலிமர் எனப்படும் பிளாஸ்டிக் தாள்களுக்கு மாற்ற ரிசர்வ் வங்கி திட்டமிட்டிருக்கு. இதன் மூலம் இந்திய நாணய சந்தை முழுவதும் கள்ள நோட்டுகளே இல்லாத பாதுகாப்பான சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட 50 நாடுகளில் இந்த பிளாஸ்டிக் நோட்டுகள் வெற்றிகரமாக பயன்பாட்டில் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. காசேதான் கடவுளப்பா, இது கடவுளுக்கும் தெரியுமப்பா என்ற வரிகளுக்கு ஏற்ப நாள்தோறும் உழைத்து கொண்டிருக்கும் பாரத மக்களே, இந்த திட்டத்தை நீங்கள் வரவேற்கிறார்களா என்பதை நம் ஜெம் கமெண்ட்ல தெரிவித்தோம். இந்த பிளாஸ்டிக் நோட்டை திருடி மண்ணில் புதைத்தாலும் இத்திட்டத்தின் மூலம் கொள்ளையனுக்கே இனி லாபம் என்ற அச்சுறுத்தலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் எச்சரித்து விடைபெறுகிறேன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.